கேட்டியடி ஒரு கதையை கடனை வாங்கி வயத்தை நிரப்பினவங்களுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே தானே வயிற்றை நிரப்பியிருப்போம். அப்போ கடனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கி புருஷன் சம்பாதிச்சாலும் பிள்ளை சம்பாதிச்சாலும் அந்த கடனை நம்ம கொடுத்து தான் ஆகணும். இல்லை இல்லை, என் புருஷன் சம்பாதனை தரமாட்டேன், என் பிள்ளை சம்பாதனை தரமாட்டேன், நான் வந்து கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு என்னன்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் சாப்பிட்டீங்க, உங்கள் பிள்ளை சாப்பிட்டுச்சு, புருஷன் சாப்பிட்டாங்க. வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னா இந்த மாதிரி என்னால் கொடுக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லணும். ஆனால் சம்பாதிச்சுக்கிட்டு பணம் சேர்த்துக்கிட்டு சொத்து சேர்த்துக்கிட்டு நான் கடனை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கடவுள் கொடுப்பாங்க. நம்ம ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. புருஷன் சம்பாதிக்கிற பணத்தை நான் கொடுக்கவே மாட்டேன், அது எனக்கு மட்டும்தான் சொந்தனா, உன் புருஷன் கறிசோறு மீன் சோறு எல்லாமே தின்னாங்கல்ல, அப்போ கடன் சம்பாதிச்சா கொடுக்கணும்ல. உன் புள்ள தின்னுச்சில்ல, நல்லா தின்றுப்பாங்கல்ல, மீன் சாப்பிட்ருக்கலாம், பருப்பு வகைகள் சாப்பிட்ருக்கலாம், சத்தான உணவு சாப்பிட்ருக்கலாம் பிள்ளைங்க. அப்போ புருஷன் சம்பாதிச்சா கடனை கொடுத்து தான் ஆகணும். எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் கடன் இருக்குது, என் புள்ள சம்பாதனை தரமாட்டேன்லாம் நான் சொல்லக்கூடாது. முடியலன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு தரேன், இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் தரேன். ஐயோ, என் புருஷன் சம்பாதனையை தரவே மாட்டேனா? அன்னைக்கு நீ சாப்பிட்டல்ல, கரிசோறு புருஷனோட பொண்டாட்டியோட பிள்ளையோட சாப்பிட்டல்ல, கடன் வாங்கி தின்னல்ல, பொண்டாட்டி சொன்னால் என்ன, புருஷனுக்கு அறிவில்லை? புருஷன் பணத்தை கொடுக்க சொல்லணும். சம்பாதிக்கும் போது இப்போ உங்களுக்கு அறிவு எட்டுச்சுன்னா, கடன் கொடுத்தவங்க வீட்டில் மட்டும் புருஷன் பொண்டாட்டி பிள்ளை யாரும் கிடையாது. கடன் கொடுத்தவங்க யாசகத்துக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? தின்னுங்க, உங்கள் வயிற்றை நிரப்பிக்கங்க, நல்லா சதை போட்டுக்கங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா யாராவது? கடன் வாங்கினா கடனை கொடுக்கணும். புருஷனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் சம்பாதிக்கிற பணத்தை ஒழுங்கு மரியாதையோட கொடுக்கணும். அதுதான் நல்லவங்களுக்கு அழகு. முடியலன்னு சொல்லணும். இந்த மாதிரி பித்தலாட்டெல்லாம் பண்ணக்கூடாது. கடனை கொடுக்கும் போது உன் புருஷன் சம்பாதிக்கிறது உனக்கு வலிக்குமா? கடன் கொடுத்தவங்களுக்கு கடனை கேட்க வரும்போது செருப்படி கொடுப்பேன்னு சொல்லும்போது அவங்க புருஷனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் வலிக்காது. கடன் கேட்கும் போது வயிற்றில் உள்ள அப்படியே கீழே வலிக்காமல் இறங்குற மாதிரி கேட்பாங்க. கடனை கேட்க போனீங்கன்னா வயிற்றில் எட்டி உதைப்பாங்க. அப்படியாப்பட்ட உலகம் இது. நம்ம வீட்டு பணத்தை கொடுத்துட்டு நம்ம செருப்படி வாங்கணும். கடன் கொடுத்தவங்க பணத்தை தின்னுன்னு சொல்கிறாங்களா? தின்னவங்க முன்ன வயிற்றை வச்சுக்கிட்டு பின்ன சொல்கிறாங்க தின்னலன்னு. அப்படியாப்பட்ட உலகங்க இது. கடன் கொடுக்கவே கூடாது. கேட்பாங்க தான், வயிற்றில் உள்ள புல்லை நழுவி கீழே உள்ற மாதிரி கேட்பாங்க தான். அவங்க புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்பாங்க தான், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்பாங்க தான். கொடுக்க மாட்டாங்க. திருப்பி கேட்டால் என் புருஷன் சம்பாதிக்கிற பணத்தை நான் தரமாட்டேன், என் பிள்ளை சம்பாதிக்கிற பணத்தை தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட உலகம் இது.